இவரது தவ வலிமையை ரமண மகர்ஷி, காஞ்சி மகா சுவாமிகள் போன்ற ஞானிகளும் அறிந்திருந்தனர். சுவாமிகளிடம் உதவியாளராக இருந்த கணேசன் என்பவர் ரமண மகர்ஷியை தரிசித்து தான் திருவண்ணாமலையிலேயே தங்கி பணிவிடை செய்ய விரும்புவதாக அவரிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு பகவான் ரமணர், நீ தங்கி இருப்பதே பெரிய புண்ணியாத்மாவிடம், அவரை விட்டு விலகாதே என்று கூறியிருக்கிறார். ஒரு சமயம் ராமபிரம்ம சுவாமிகளின் மகள் பொன்னம்மாள் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசிக்க வரிசையில் நின்று கொண்டிருந்தாராம். அவரை அழைத்த காஞ்சி மகான், உங்க ஆத்திலேயே பெரிய மகான் இருக்காரே, அவரை விட்டு இங்கேயே வரிசையில் நிற்கிறாய் என்று கேட்டாராம். இந்த இரு சம்பவங்களிலிருந்து சுவாமி ராமபிரம்மம் அவர்களின் தவ வலிமை நமக்கு புரிகிறது. இவரது அதிஷ்டானம் 1974ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு சிறிய அளவில் கட்டப்பட்டுள்ளது.